குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது வீடியோ அப்பாலஜி ஃபார் பொயட்ரியினுடைய இரண்டாவது பகுதி. இதில் 13வது பேராகிராஃப்லேருந்து 23வது பேராகிராஃப் வரைக்கும் நாம் இதில் டீல் பண்ண போகிறோம். மொத்தம் பிலிப் சிட்னி எழுதுனது 72 பேராகிராஃப். அதில் 12 பேராகிராஃப் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி பார்ட் 1ல் நம்ம பேசியிருக்கோம். பார்ட் 2ல் பேராகிராஃப் 13லேருந்து 23 வரையிலும். இதில் சிட்னி பொயட்ரினா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறார். பொயட்ரி என்பது இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன். இது சிட்னியினுடைய டெஃபினேஷன். இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன். இமிட்டேஷன் ஆஃப் வாட்? எதை இமிட்டேட் பண்ணுறது? இட் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். இட் இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் நேச்சர். இதுதான் சிட்னியினுடைய டெஃபினேஷன். ஆனால் அரிஸ்டாட்டில் பொயட்ரியை மிமெசிஸ் அப்படின்னு சொல்கிறார். மிமெசிஸ் அப்படின்னா ரெப்ரசன்டிங். பொயட்ரி ரெப்ரசன்ட்ஸ் ஹியூமன் லைஃப். இது ஒரு அர்த்தம். கவுண்டர் ஃபெயிட்டிங். கவுண்டர் ஃபெயிட்டிங் என்றால் ஒன்றை போல இன்னொன்று இருக்கிறதுக்கு கவுண்டர் ஃபெயிட்டிங்னு பேர். கவுண்டர் ஃபெயிட்டிங் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கள்ள நோட்டுக்கு. நல்ல நோட்டு மாதிரி அதே மாதிரி அதை இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி இருக்கிறதுக்கு கவுண்டர் ஃபெயிட்டிங்னு பேர். அப்போது வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை அப்படியே அதே மாதிரி இன்னொன்று உருவாக்குறது, தட் இஸ் பொயட்ரி. அல்லது ஃபிகரிங் ஃபோர்த். ஒரு வாழ்க்கையை ஃபிகர், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உருவம் கொடுத்து சொல்லுவது, இதுதான் பொயட்ரி. இதுதான் மிமெசிஸ். அதை தான் அரிஸ்டாட்டில் பொயட்ரியை ஒரு மிமெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னா உருமாற்றம் அப்படின்னு அர்த்தம். மெட்டமார்ஃபிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்னா ஒரு பேச்சை பிக்சர் ஆக்கிறது. இப்போது நாம் பேசுகிறோம், இதை அப்படியே ஒரு அழகாக ஓவியமாக மாற்றுவது, அதுக்கு தான் ஸ்பீக்கிங் பிக்சர் அப்படின்னு பொயட்ரிக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பொயட்ரி என்கின்ற ஸ்பீக்கிங் பிக்சருடைய வேலை மனிதனுக்கு டீச் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிலைட், ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை கொடுப்பது. ஒரு கவிதையை படித்து முடித்த உடனே அதிலிருந்து நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கணும். அதே சமயத்தில் படித்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா அதுதான் ஒரு நல்ல பொயட்ரி. இப்போது சிட்னி எப்படி இந்த பொயட்ரியை டிஃபைன் பண்ணுறாருன்னு பாருங்கள். சிட்னி டிஃபைன்ஸ் பொயட்ரி இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் நேச்சர். பொயட்ரி என்பது இயற்கையை இமிட்டேட் பண்ணுறது. இதனுடைய ஃபங்க்ஷன் டீச் பண்ணுறது அண்ட் டிலைட், மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு இந்த 13th பேராகிராஃப் சொல்கிறார். 14வது பேராகிராஃபில் பொயட்ரியை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார். ஒன்று ரிலீஜியஸ் பொயட்ரி, அடுத்தது ஃபிலாசபிக்கல் பொயட்ரி, மூணாவது ரைட் பொயட்ரி அல்லது இமேஜினேட்டிவ் பொயட்ரி என்று பொயட்ரியை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். இதில் முதல்ல ரிலீஜியஸ் பொயட்ரியை பற்றி. ரிலீஜியஸ் பொயட்ரி என்பது கடவுளினுடைய ஒப்புமை இல்லாத கடவுள், கடவுளுக்கு ஈக்குவலாக யாரையாவது சொல்ல முடியுமா? ஸோ இன்கம்பேரபிள் வர்ச்சூஸ் ஆஃப் காட், கடவுளினுடைய குணாதிசயங்கள் என்பது ஒப்பு உயர்வற்ற குணாதிசயங்களினுடைய கடவுளின் வர்ச்சூஸ், நற்குணங்களை பற்றி சொல்லுவதற்கு பேர் ரிலீஜியஸ் பொயட்ரின்னு பேர். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் டேவிட் எழுதின சாம்ஸ், சாலமன் எழுதின சாங் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ், ஹிம்ஸ் ஆஃப் மோசஸ், டெபோரா, இதெல்லாம் ரிலீஜியஸ் பொயட்ரிக்கான எக்ஸாம்பிள். இதோட ஆஃபியஸ் எழுதின, ஆம்பியான் எழுதின, ஹோமர் எழுதின, மற்ற கிரேக்க ரோமானியர்கள் எழுதின ரிலீஜியஸ் பொயட்ரி நிறையா இருக்குது. இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ உதாரணத்திற்கு டேவிட்னுடைய சாம்ஸு, சாலமனுடைய சாங் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ், ஹிம்ஸ் ஆஃப் மோசஸ், டெபோரா, இதெல்லாம் சொல்கிறார். ஒரு ரிலீஜியஸ் பொயம் என்பது எப்போ ரிலீஜியஸ் பொயம் பாடுவாங்க? மத திருவிழாக்கள் நடக்கும். அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக ஒன்று கூடுவாங்க. அப்படியே மாரியம்மன் கோயில் திருவிழா அல்லது ஒரு சர்ச்சில் ஒரு கிறிஸ்துமஸ் திருவிழா, இந்த திருவிழாக்களில் மக்கள் பாடி மகிழ்வதற்காக ரிலீஜியஸ் பொயட்ரி எழுதுவாங்க. அல்லது
மக்கள் சாவும் தருவாயில் இருக்கக்கூடிய மக்கள், துன்பத்தின் உச்சகட்டத்தில், வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வகையில் பொயட்ரி எழுதப்படும். ஸோ ஒரு பொயட்ரியை, ரிலீஜியஸ் பொயட்ரி 2 அக்கேஷனில் தான் எழுதப்படும். ஒன்று, மத திருவிழாக்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மக்கள் ஆடி பாடுவதற்கு. இரண்டாவது, துன்பத்தின் உச்சத்தில் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்ற மனிதனுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக ரிலீஜியஸ் பொயட்ரி எழுதப்படும். ரெண்டாவது, ஃபிலாசபிக்கல் பொயட்ரி. இதற்கு இன்னொரு பேர் மாரல் பொயட்ரின்னு பேர். இந்த ஃபிலாசபிக்கல் பொயட்ரி என்பது ஃபிலாசபிக்கல் மேட்டர்ஸை அல்லது மாரல் மேட்டர்ஸ், மொராலிட்டி, இவைகளை பற்றி சொல்லக்கூடியது ஃபிலாசபிக்கல் பொயட்ரி. ஸோ ஃபிலாசபிக்கல் பொயட்ரிங்கிறது ஃபிலாசபிக்கல் மேட்டர்ஸ், மாரல் மேட்டர்ஸ், நேச்சுரல் மேட்டர்ஸ், அஸ்ட்ரானமிக்கல், ஹிஸ்டாரிக்கல், இவ்வளவையும் டீல் பண்ணுற பொயட்ரிக்கு பேர் ஃபிலாசபிக்கல் பொயட்ரி அல்லது மாரல் பொயட்ரின்னு பேர். டிர்டேயஸ், ஃபோசிலிடஸ், கேட்டோ, இவங்கெல்லாம் மாரல் பொயட்ஸ். அது மாதிரி லுக்ரீஷியஸ், வெர்ஜில், இவங்கெல்லாம் நேச்சுரல் ஃபிலாசபியை வெர்சஸில் பாடினவங்க. மேனிலஸ், பாண்டனஸ், இவங்கெல்லாம் அஸ்ட்ரானமிக்கல் பொயட்ஸ். லூக்கன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பொயட். இதெல்லாம் ஃபிலாசபிக்கல் அண்ட் மாரல் பொயட்ரி. ஸோ ஃபிலாசபிக்கல் மாரல் பொயட்ரிங்கிறது 5 விஷயம்: ஃபிலாசபி, மாரல், நேச்சுரல், நேச்சர், அஸ்ட்ரானமி, ஹிஸ்டாரிக்கல், இவ்வளவையும் டீல் பண்ணுறதுக்கு தான் ஃபிலாசபிக்கல் பொயட்ரி அல்லது மாரல் பொயட்ரின்னு பேர். இது 2வது பிரிவு. அடுத்து 3வது பெரிய பிரிவு ரைட் பொயட்ரி அல்லது இமேஜினேட்டிவ் பொயட்ரி. இப்போ நாம் புத்தகங்களில் படிக்கிற பொயட்ரியெல்லாம் இந்த ரைட் பொயட்ரி அல்லது இமேஜினேட்டிவ் பொயட்ரி தான். இது ஒரு கவிஞனுடைய இமேஜினேஷன். ஒரு லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது அல்லது நேச்சரில், இயற்கையில் நடக்கிற சம்பவத்தை, வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவத்தை மனிதன், கவிஞன் தன்னுடைய கற்பனையை அதன் மீது ஏற்றி ஒன்றை புதிதாக சொல்லுவதற்கு தான் ரைட் பொயட்ரி அல்லது இமேஜினேட்டிவ் பொயட்ரின்னு பேர். இந்த ரைட் பொயட்ஸுக்கும் ஃபிலாசபிக்கல் பொயட்ரி, அந்த ஃபிலாசபிக்கல் பொயட்ரிக்கு இன்னொரு பேர் இன்ஃபர்மேட்டிவ் பொயட்ஸ்னு பேர். இது ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு பெயிண்டருக்கும் ஒரு குட் பெயிண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ஃபிலாசபிக்கல் அல்லது இன்ஃபர்மேட்டிவ் பொயட்ஸ் ஒரு நல்ல பெயிண்டர். ஆனால் ஒரு இமேஜினேட்டிவ் பொயட்ரி என்பவர் ஒரு குட் பெயிண்டர். அவர் பெயிண்டர், இவர் குட் பெயிண்டர், அதை விட ஒஸ்தி. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இமேஜினேட்டிவ் பொயட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும், முழு சுதந்திரம். அந்த முழு சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் புதிதாக என்ன பண்ணுவான், ஒன்றை இன்வென்ட் பண்ணுவான். டு இன்வென்ட் சம்திங், ஏதாவது ஒன்றை புதிதாக படைப்பது, கண்டுபிடிப்பது, டு மேக் சம்திங் நியூ. இதற்கு ஒரு இமேஜினேட்டிவ் பொயட் அப்படி செய்வார். அதனால் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்றை கற்பனை பண்ணுவார். ஜான் டன் அவருடைய பொயட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பஸ் இமேஜை சொல்லுவார். காம்பஸ் இமேஜையும் ஒரு லவ்வர்ஸையும் கம்பேர் பண்ணுவார் அந்த இமேஜ் மூலமாக. இதில் காம்பஸில் இருக்கிற சென்டர் ஃபுட் காதலி, அந்த பென்சில் வச்சுருக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபுட்டு ஒரு காதலன். காதலன் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் சுற்றுவான். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய காதலியை மையமாக வச்சுக்கிட்டு தான் போக முடியும். அவன் எவ்வளோதான் தள்ளி தள்ளி போனாலும் டக்குன்னு அது நடுவில் அவன் வந்து தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பஸ் இமேஜை உருவாக்குறார். அது அப்படி ஒன்று புதிதாக உருவாக்குவதற்கு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ஒரு இமேஜினேட்டிவ் பொயட்ரி தான் நமக்கு நல்ல விஷயங்களை டீச் பண்ணவும் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கும் முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ், வாட் ஹேஸ் பீன் அண்ட் வாட் ஷால் பி அப்படிங்கிறது இருக்காது. வாட் மே பி அண்ட் வாட் ஷுட் பி, இதுதான் அவங்களுடைய கன்சிடரேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் என்ன, வாட் ஹேஸ் பீன் என்னவா இருக்குது, வாட் ஷால் பி என்னவா இருக்க போகுது, இதை பற்றி அவசியம் இல்லை. வாட் மே பி இது என்னவாக இருந்திருக்கலாம், அண்ட் வாட் ஷுட் பி இது என்னவாக இருக்கணும். இதுதான் ஒரு இமேஜினேட்டிவ் பொயட்னுடைய
முக்கியமான நோக்கம். வாட் மே பி அண்ட் வாட் ஷுட் பி, இதுதான் அவங்களுடைய கன்சிடரேஷனாக இருக்கும். ஒரு ரியல் சென்ஸில் சொன்னால் இந்த இமேஜினேட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் மேக்கர்ஸ், புதிதாக ஒன்றை உருவாக்குகின்ற அக்கறை உள்ளவர்கள், அவங்க தான் மேக்கர்ஸ். தே மேக் சம்திங் வாட் இஸ் குட், நமக்கு ஒரு நல்லதை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். அவங்களுடைய எய்ம் லேர்னிங். ஸோ இமேஜினேட்டிவ் பாயிண்ட்னுடைய எய்ம் லேர்னிங், கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. அடுத்த பேராகிராஃபில் ஒரு நல்ல போயட்ரிக்கு ரைமிங் அண்ட் வேர்சிஃபையிங், வேர்சிஃபை அப்படின்னா மீட்டர் சொல்கிறோம் இல்லையா, பென்டாமீட்டர், ஹீராயிக் கப்லெட் இல்லையா, அந்த மாதிரி மீட்டரை தான் வேர்சிஃபை பண்ணுறதுன்னு பேர். ரைம் என்பது கடைசியில் ஏபி, பிஏ, ஏபிசி, பிசிடி என்ற ஆர்டரில் ரைம் இருக்குது அப்படின்லாம் படிக்கிறோமே, ரைம் ஸ்கீம். அந்த மாதிரி ஒரு நல்ல போயட்ரிக்கு ஒரு ரைமிங்கும் வேர்சிஃபிகேஷன், அதாவது இந்த மீட்டரும் முக்கியமா அப்படின்னா நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நல்ல போயட்ரியை நிறைய சப் டிவிஷன், ஒரு ஹீராயிக் போயட்ரி அதாவது எப்பிக் போயட்ரி, லிரிக், காமிக், சட்டைரிக், அயாம்பிக் பென்டாமீட்டர், எலிஜியாக், பாஸ்டரல், இதெல்லாம் கவிதையினுடைய பல்வேறு சப் டிவிஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் வேர்ட்ஸ் அதாவது மீட்டர் என்பது ஒரு போயட்ரிக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ரியல் போயட்ரி என்பது நிர்வாணம், வெறும் உடல். வெறும் உடல் என்பது அழகு. அந்த அழகில் மேலே நல்ல ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிஞ்சிங்கன்னா அந்த அழகு பேரழகாக மாறும். ஆனால் அந்த வெறும் அழகுக்கு இந்த ஆர்னமெண்ட்டுங்கிறது அவசியம் இல்லை. ஆர்னமெண்ட்டு முக்கியம் இல்லை, அழகு தான் முக்கியம். அந்த வெறும் உடம்பு தான் முக்கியம். அந்த உடம்புக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம் அல்லது ஆபரணங்கள் அணிவிக்கலாம். வெறும் உடம்பே இல்லாமல் வெறும் ட்ரெஸ்ஸையும் ஆர்னமெண்ட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்போது ஒரு போயட்டுக்கு மிகவும், ஒரு போயட்ரிக்கு மிகவும் முக்கியம் அதனுடைய கண்டென்ட் தான் முக்கியம். ரைமிங் அண்ட் வேர்சிஃபிகேஷன் இருந்தால் அழகாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. இந்த ரைமும் வேர்சிஃபிகேஷனும் ஒரு கவிதையை மேலும் அழகானதாகவும் மேலும் இனிமையானதாகவும் மாற்றும். ஆனால் அதற்காக இவைகள் ஒரு கவிதைக்கு ஒரு எசென்ஷியல், மிகவும் அவசியமானது என்று நாம் சொல்லிட முடியாது. ஒரு எக்ஸலண்ட் போயட்ஸ், மிகச்சிறந்த கவிஞர்கள் வேர்சிஃபிகேஷன் அதாவது மீட்டரில் எழுதாமலே சாதாரணமாகவே எழுதுன மிக உயர்ந்த கவிஞர்களாக இருக்காங்க. நிறைய பெரிய 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 போய்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரைம் பண்ண மாட்டாங்க, வேர்சிஃபை பண்ண மாட்டாங்க. வேர்சிஃபை பண்ணாமல் ரைம் பண்ணாமலே பெரிய பெரிய படைப்புகளெல்லாம் மிகச்சிறந்த போய்ட்ஸ் உண்டாக்கியிருக்காங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஜெனோஃபோன் எழுதின ஒரு பர்ஃபெக்ட் ஹீராயிக்கல் போயம். இந்த ஹீராயிக்கல் போயம் தான் எப்பிக் போயம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் எப்பிக் போயத்தை ஜெனோஃபோன் எந்த விதமான ரைம் அண்ட் வேர்சிஃபிகேஷன் இல்லாமலே எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஹெலிடோரஸ் என்பவர் ஒரு ஸ்வீட் பிக்சர்ஸ் ஆஃப் லவ், காதலை பற்றிய ஒரு இனிமையான படைப்பை ஒரு ப்ரோஸில் கொடுத்துருக்காரு. அதாவது அதில் ரைமெல்லாம் கிடையாது, சாதாரணமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ரைமிங் அண்ட் வேர்சிஃபிகேஷன் என்பது ஒரு அட்வொகேட்டுக்கு இருக்கிற லாங் கவுனை போல. ஒரு லாங் கவுன், ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கோர்ட்டுக்குள்ளே போகிறீங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, அதில் லாங் கருப்பு கோட்டு போட்டிருக்கிற மனுஷனை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இவர் அட்வொகேட்னு தெரியும். ஸோ அட்வொகேட் என்று அடையாளம் காண்பதற்கு ஒரு லாங் கவுன் முக்கியம். ஆனால் லாங் கவுனே ஒரு அட்வொகேட் ஆகாது. அதனால் ரைமிங் அண்ட் வேர்சிஃபையிங் என்பது ஒரு வக்கீலுக்கு இருக்கிற லாங் கவுனை போல. அந்த லாங் கவுன் இருந்துச்சுன்னா அட்வொகேட்னு ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் லாங் கவுன் இல்லைனாலும் அவர் அட்வொகேட் தான். வெறும் லாங் கவுனை மாத்திரம் வச்சுக்கிட்டு இவர் இதுதான் இந்த கவுன் தான் அட்வொகேட்னு சொல்ல முடியாது. அப்போது ரைமிங் அண்ட் வேர்சிஃபையிங் என்பது ஒரு வக்கீலுக்கு லாங் கவுனை போன்றது. வக்கீலுக்கு லாங் கவுன் முக்கியம்,
வக்கீலுக்கு லாங் கவுன் இருந்தால் இன்னும் நல்லது, ஆனால் லாங் கவுன் இல்லைனாலும் அவர் வக்கீல் தான். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த இமேஜஸ், ஒரு உருவங்கள், வர்ச்சூஸ் அண்ட் வைசஸ் இவைகளையெல்லாம் நமக்கு அழகாக உருவாக்கி தந்து நமக்கு மகிழ்ச்சியாக டீச் பண்ணுறது, இதுதான் ஒரு நல்ல கவிதையினுடைய வேலை. அது வேர்ட்ஸிஃபை பண்ணணும் அல்லது ரைம் பண்ணியிருக்கணும் என்கின்ற அவசியம் இல்லை. அடுத்தது, இந்த உலகத்தில் எத்தனையோ பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டடி இருக்குது. எல்லாவற்றையும் விட பொயட்ரி தான் சுப்பீரியர் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் நமக்கு சிட்னி சொல்லுகிறார். இப்போது இந்த பொயட்ரியினுடைய வேலை என்ன? பியூரிஃபைஸ் அவர் விட், நம்முடைய இன்டெலிஜென்ஸை அல்லது நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்ற வேலை ஒரு பொயட்ரியினுடைய வேலை. அதே சமயத்தில் நம்முடைய மெமரியை என்ரிச் பண்ணும். நிறைய ஏன் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொயட்டிக்கலாக எழுதுனாங்கன்னா அப்படியே அது அந்த கடைசி அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு நல்ல மெமரி இருக்கும். ஸோ மெமரியை என்ரிச் பண்ணுறதுக்கும் நம்முடைய ஆன்மாவை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு பொயட்ரி முக்கியம். அதே சமயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு தீர்வு, வாழ்க்கையில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்கிறது தான் சிறந்தது என்று நமக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நோப்லிங், ஒரு உன்னதமான தன்மையை கொடுப்பதற்கு பொயட்ரி யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் நம்முடைய இமேஜினேஷன், கற்பனையை விரிவுபடுத்துகின்ற தன்மையும் ஒரு பொயட்ரி கொடுக்குது. இது பொயட்ரியானது ஒரு கீழ்மைப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மா, டீஜெனரேட்டட் சோல், ஒரு நிறைய தப்பு பண்ணி ஆன்மா அவமானத்தினால குன்றி போயிருக்கக்கூடிய, கீழ்மைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகின்ற பணியை ஒரு நல்ல பொயட்ரி செய்யும். அதனால தான் மற்ற பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங்கை விட மற்ற எத்தனையோ இருக்குது, எல்லாத்த விட பொயட்ரி சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறார். அஸ்ட்ரானமி என்ன செய்யும்? ஸ்டார்ஸை பற்றியும் ஹெவன்லி பாடிஸ், நட்சத்திரங்களையும் வானத்தில் இருக்கின்ற கோள்களையும் பற்றி படிக்கிறது அஸ்ட்ரானமி. ஃபிலாசபி என்பது ஒரு இயற்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டறிவது ஃபிலாசபியினுடைய வேலை. மியூசிக் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். மேத்தமேட்டிக்ஸ் என்பது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும், நிரூபிக்கும். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் எதுவாக இருந்தாலும் ஒரு நிரூபணம் இருக்கணும், நிரூபிக்கும். மற்ற சயின்சஸ் இருக்கு இல்லையா, மற்ற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜூவாலஜின்னு சொல்கிறோமே, இந்த எல்லா சயின்ஸுமே ஒன்றை, இயற்கையை தெரிந்து கொள்வது, ஒரு காம்பவுண்டை பற்றி, ஒரு எலிமெண்ட், ஒரு மூலங்களை பற்றி, இதெல்லாம் உலோகத்தை பற்றி, அலோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது கெமிஸ்ட்ரி. லைட்டு, மேக்னட்டிசம், சவுண்டு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபிசிக்ஸு. இப்படி உயிர்களை பற்றி, தாவரங்களை பற்றி படிக்கிறது பாட்டனி. விலங்குகள், அவைகளினுடைய தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வது ஜூவாலஜி. இப்படி சயின்ஸுங்கிறது இயற்கையில் இருக்கிற ஒன்றொன்றை பற்றியும் தெரிஞ்சு கொள்வதற்கு ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது. இது எல்லாம் இருக்கும். மனிதனுடைய நாலெட்ஜை விரிவுபடுத்துறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். ஆனால் மனிதனுடைய மைண்டையும் மனிதனுடைய சோல், ஆன்மாவையும் மனதையும் உயர்த்துகின்ற, விரிவுபடுத்துகின்ற தன்மை பொயட்ரிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்ஸ், இப்போ சொன்னமே, அஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே சர்விங் சயின்சஸ். மனிதனுக்கு ஒரு எடுபிடி வேலை செய்கிறது, அது செகண்டரி. ஆனால் பொயட்ரி என்பது செல்ஃப் நாலேஜ். அதனால பொயட்ரி இஸ் ப்ரைமரி. பொயட்ரி தான் முக்கியம், மற்ற எல்லாமே செகண்டரி தான். அதனால தான் எல்லாத்த விட பொயட்ரியை நாம் ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஹார்ஸ்மேன், ஒரு குதிரை வீரன், அவனுடைய வேலை என்ன? சோல்ஜரி. ஒரு சோல்ஜராக சர்வ் பண்ணுவான். ஸோ ஒரு போர் வீரனாக, குதிரை வீரனாக தன்னுடைய திறமையை காட்டுவான். அவ்வளோதான், அவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்வியுமே ஏதோ ஒன்றோட முடிஞ்சிருது. ஆனால் பொயட்ரி இது எல்லாத்த விட சுப்ரீம்.
இது என்ன பண்ணுன்னா நம் உள்ளத்திற்குள் நல்ல கவிதையை படிக்கும்போது உள்ளத்திற்குள் மிக மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே சமயத்தில் நற்குணங்கள் நற்சிந்தனைகளை நோக்கி நம்முடைய உள்ளத்தை ஆன்மாவை பயணிக்க வைக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது ஒரு பொயட். இவர் பொயட்டுங்கிறது நாலெட்ஜை மட்டும் கொடுக்கலை, ஒரு மனிதனுடைய மேனர்ஸ் பழக்க வழக்கங்கள் இவைகளை இம்ப்ரூவ் பண்ணுற சீர்திருத்துகின்ற வேலையை செய்பவர் ஒரு பொயட். அதனால பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். அடுத்தது வெறும் ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபரை மாத்திரம் எடுத்துக்கிறார். அதான் எல்லாத்தையும் விட ஒஸ்தி ஹிஸ்டாரியனும் ஃபிலாசபரும் தான் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் ஹிஸ்டாரியனும் ஃபிலாசபர்ஸும் ரொம்ப ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இந்த ஹிஸ்டாரியன் ஃபிலாசபர் 2 பேரை விட ஒரு பொயட் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ இந்த பேராகிராஃபில் ஹிஸ்டாரியனையும் ஃபிலாசபரையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இதில் ஃபிலாசபரை விட ஹிஸ்டாரியன் சுப்பீரியர் அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்கிறார். ஹிஸ்டாரியன் இஸ் சுப்பீரியர் டு எ மாரல் ஃபிலாசபர். இந்த ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பழங்காலத்து ரெக்கார்ட்ஸ், மவுஸ் ஈட்டன் ரெக்கார்ட்ஸ், எலிகள் தின்னுட்டு அறகுறையாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய பழைய ரெக்கார்ட்ஸை தேடி எடுத்து அந்த ஹிஸ்ட்ரியை தேடி எடுத்து, அதே சமயத்தில் ஹியர்சே மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு, எங்கள் அப்பா இப்படி தான் சொன்னார், எங்கள் தாத்தா இப்படி தான் சொன்னார், அவங்க அப்பா இப்படி தான் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதெல்லாம் கேட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு உருவாக்குறது. இதுதான் ஹிஸ்ட்ரியினுடைய வேலை இல்லையா? அப்போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி நடந்தது என்பதை ப்ரெசன்ட் ஏஜில் அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்கிறார். இதுதான் ஒரு பொயட்னுடைய வேலை, ஒரு ஹிஸ்டாரியனுடைய வேலை. அப்போது ஒரு ஹிஸ்டாரியனுக்கு அவருக்குன்னு ஒரு ஓன் விட் இருக்குது. அவருடைய விட்டை விட ஒரு பெட்டர் நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு அவருக்கு இருக்குது. அவருக்கு எப்பொழுதுமே பழமையை பற்றிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஒரு ஹிஸ்டாரியனுக்கு ஆன்டிக்விட்டிஸ், இது 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு 300 ஆண்டுகளுக்கு முன்பட்டது அப்படின்னா உடனே அதில் அவருக்கு ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் போன மாதம் உருவான ஒன்று அது மேலே அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. ஸோ ஒரு ஹிஸ்டாரியனுக்கு he is curious about antiquities but he is not inquisitive of novelties. புதுமைகள் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பழமைகள் மேலே எப்பொழுதுமே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போது ஹிஸ்டாரியன் எப்பொழுதுமே இளைஞர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஆச்சரியக்குறியாக இருப்பார். எப்படி நான் இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான், ராஜராஜ சோழன் காலத்தில் இப்படி தான் நடந்துச்சின்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இருந்து பார்த்தவன் மாதிரி இப்போ எழுதிட்டு இருப்பான். இது ஒரு இளைஞன் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் அந்த முடிவுக்கு வந்து சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்கிறார். இது ஒரு இளைஞர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஹிஸ்டாரியன் ஆச்சரியப்படத்தக்கவனாகவும் அதே சமயத்தில் ஒரு டைரண்ட் கொடுங்கோன்மைக்காரனாகவும் இருக்கும். இந்த பழைய ரெக்கார்டு பழசெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிறது இளைஞர்களுக்கு பிடிக்காது. அதனால் ஒரு ஹிஸ்டாரியன் இளைஞருக்கு ஒண்டராகவும் ஒரு டைரண்ட்டாகவும் காட்சி அளிக்கிறார். அதே சமயத்தில் இவர் ஹிஸ்டாரியன் மனிதனுக்கு ஒரு வர்ச்சுவஸாக நீங்கள் வாழணும்னு ஒன்று டீச்செல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு வர்ச்சுவஸ் டீச்சிங்கை விட வர்ச்சுவஸ் ஆக்ஷன் தான் முக்கியம். ஆக்ஷன் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன எப்படி செயல்பட்டது அதை தான் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார். அதனால் அவர் ஃபிலாசபரை விட தான் ஒஸ்தி என்று ஹிஸ்டாரியன் கிளைம் பண்ணுறாரு. ஒரு ஃபிலாசபர் ஒரு டிஸ்ரப்டிவ் வர்ச்சுவை தான் டீச் பண்ணுவார். அதாவது ஒன்றை அப்படியே ஒரு கான்க்ரீட்டாக பேசுவார். மக்கள் இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் பண்ணுகின்ற உபதேசம் அல்லது ஒரு கோயிலில் ஒரு பிரசங்கி பண்ணுகின்ற உபதேசங்கள் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமன டீச்சிங், இது போர் அடிக்கும். ஆனால் ஒரு டீச்சிங், இது வெறும் டீச்சிங். ஹிஸ்ட்ரி என்பது பெரும் எக்ஸாம்பிள் தான். அது என்ன சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்கிறது ஹிஸ்ட்ரி.
இது என்னன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது ஃபிலாசபி. அது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் போயட்ரி. அது பின்னாடி. ஸோ அப்போது ஒரு ஃபிலாசபர் என்பவர் தியரிட்டிக்கல் வர்ச்சு, ஆனால் ஹிஸ்டாரியன் என்பவன் ப்ராக்டிக்கல் வர்ச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் அது நடந்திருக்கு. இப்படி தான் ராஜ சோழன் இப்படி தான் இருந்திருக்கான், இப்படி தான் நடந்திருக்கு, இந்த சண்டை இப்படி தான் நடந்திருக்கணும், இப்படி தான் இவங்க இடையில சண்டை நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இது இப்படி முற்றி ஒரு சண்டைக்கான காரணம் இதுதான், இந்த சண்டையின் முடிவு இதுதான் என்று எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறான். ஒரு ஹிஸ்டாரியன் எல்லாமே ப்ராக்டிக்கல் வர்ச்சு, ஒரு ஃபிலாசபர் எல்லாமே தியரட்டிக்கல் வர்ச்சு தான். ஒரு பேட்டில், மராத்தானில் நடந்த சண்டை, ஃபார்சேலியாவில் நடந்த சண்டை, போய்டியட்ஸில் நடந்த சண்டை, ஏஜின் கோர்ட்டில் நடந்த சண்டை, இந்த யுத்தங்கள் இதெல்லாம் பொய் இல்லை, உண்மை. இதுதான் ப்ராக்டிக்கல்னு பேர். இந்த ப்ராக்டிக்கல் வர்ச்சூஸை டீல் பண்ணுறதான் ஒரு ஹிஸ்டாரியனுடைய வேலை. ஆனால் ஒரு ஃபிலாசபர் என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை டீச் பண்ணுவார். அவர் எப்படி டீச் பண்ணுவார்னா அப்ஸ்ட்ராக்டாக சொல்லுவார். மனிதர்கள் சிறந்த கற்புடையவர்களாக இருக்க வேண்டும், கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது, உண்மையே பேச வேண்டும், பொய் பேசுதல் கூடாது இப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. இதெல்லாம் கேட்கலாம். இது வெறுமன அப்ஸ்ட்ராக்ட் டீச்சிங். He teaches virtue through noble examples of those who lived in the past. ஆனால் அதே சமயத்தில் ஹிஸ்டாரியன் என்ன செய்கிறான், இதே விஷயங்களை கடந்த கால வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு சொல்கிறான் ஹிஸ்டாரியன். ஸோ இதான் ஹிஸ்டாரியனுக்கும் ஃபிலாசபருக்கும். ஃபிலாசபர் வெறும் வர்ச்சுவை அப்ஸ்ட்ராக்டில் சொல்கிறாரு, ஆனால் ஹிஸ்டாரியன் அதற்கு நோபல் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை வச்சு சொல்கிறாரு. அந்த ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது மோர் யூஸ்ஃபுல். இப்போது ஒரு ஃபிலாசபர் சொல்லுகின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மேட்டரை விட ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்லுகின்ற சம்பவங்கள் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லக்கூடிய பழைய விஷயங்கள், அது உண்மையிலேயே சிறந்தது தான். அதனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்துச்சுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஹிஸ்டாரியன் சொல்கிறார். சொல்லிவிட்டு இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஃபிலாசபர் என்பது ஒரு சாங் புக்கு மாதிரி. ஒரு சாங் புக்கு கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஆளா? நான் கையில் சத்திய சோதனை புத்தகம் வச்சுருக்கேன். மகாத்மா காந்தி எழுதுனா சத்திய சோதனை புத்தகம் நான் கையில் வச்சுருக்கிறதுனால நான் சத்தியமானா? அப்போது ஒரு ஃபிலாசபருங்கிறது கிட்டத்தட்ட சாங் புக் மாதிரி தான். கடவுளை பற்றின உயர்ந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் என்ன, நீங்கள் என்ன பெரிய ஆளா? ஸோ ஃபிலாசபர் என்பது ஒரு சாங் புக், அவ்வளோதான். ஆனால் ஹிஸ்டாரியன் புட்ஸ் த லேர்னர்ஸ் ஹேண்ட் டு த ல்யூட். ஆனால் ஒரு ஃபிலாசபர் கைடு, ஹிஸ்டாரியன் லைட்டு. அதனால் கைடை விட லைட் இஸ் தி பெஸ்ட் ஒன் அப்படிங்கிற முடிவுக்கு, இதில் எந்த முடிவுக்கும் வரல. ஹிஸ்டாரியனையும் ஃபிலாசபரையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் முழுக்க இவர் சொல்லியிருக்கார். அடுத்தது மறுபடியும் இதே ஃபிலாசபர் அண்ட் ஹிஸ்டாரியனை பற்றி. ஃபிலாசபர் ஒரு பர்செப்ட், ஒரு ஐடியாவை டீச் பண்ணுறாரு. ஹிஸ்டாரியன் ஒரு எக்ஸாம்பிளை டீச் பண்ணுறாரு. இவன் வெறும் ஐடியாவை டீச் பண்ணுறான், அவன் எக்ஸாம்பிளை டீச் பண்ணுறான். ஃபிலாசபர் ஒரு அப்ஸ்ட்ராக்டான விஷயத்தை சொல்கிறார். ஆனால் ஹிஸ்டாரியன் ஒரு கான்க்ரீட்டான விஷயத்தை பற்றி சொல்கிறார். ரெண்டுலையுமே இவன் ஒரு பர்செப்டை தான் சொல்கிறான், அவன் எக்ஸாம்பிளை சொல்கிறான். இவன் அப்ஸ்ட்ராக்டை சொல்கிறான், அவன் கான்க்ரீட்டை சொல்கிறான். ஒரு ஃபிலாசபர் ஐடியலை பற்றி சொல்கிறாரு, ஹிஸ்டாரியன் ப்ராக்டிக்கலை எய்ம் பண்ணுறார். ஸோ ஒரு ஃபிலாசபர் எய்ம்ஸ் அட் தி ஐடியல், ஹிஸ்டாரியன் எய்ம்ஸ் அட் தி ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஃபிலாசபர் அண்ட் ஹிஸ்டாரியனை கான்ட்ராஸ்ட் பண்ணி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். அடுத்தது 21வது பேராகிராஃபில் ஒரு பொயட் என்பது ஒரு மாடரேட்டர் டு த ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபர். ஒரு ஃபிலாசபருக்கும் ஒரு ஹிஸ்டாரியனுக்கும் மாடரேட்டராக இருக்கக்கூடியவர் ஒரு பொயட். அதனால ஒரு பொயட் ஹிஸ்டாரியனை விட ஃபிலாசபரை விட சிறந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறார்.
ஸோ ஒரு poet என்பவர் ஒரு மாடரேட்டர். அதனால அவர் ஒரு ஹிஸ்டாரியனை விட, ஒரு மாரல் ஃபிலாசபரை விட ரொம்ப மோர் சுப்பீரியர், சிறந்தவர். அவங்க 2 பேர் மாத்திரம் இல்லை. ஸோ ஒரு poet மாடரேட்டாக இருக்கார், அதனால ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபரை விட சுப்பீரியர். அட் த சேம் டைம் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் இருக்கா இல்லையா, நம்ம பார்த்தோமே, அஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸு, நேச்சுரல் சயின்சஸ்ஸு, மாரல் சயின்ஸு, இதெல்லாம் இருக்க, இவங்களெல்லாம் விட மோர் சுப்பீரியர். ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபரை விட சுப்பீரியர். அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு poet வந்து மோர் சுப்பீரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு ஃபிலாசபரை ஒரு ஹிஸ்டாரியனோட கம்பேர் பண்ணும்போது, ஒரு ஃபிலாசபரையும் ஹிஸ்டாரியனையும் ஒரு poetோட கம்பேர் பண்ணும்போது 2 பேரை விட ஒரு poet நிச்சயமாக ரொம்ப உஸ்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஹியூமன் ஸ்கில், மனித திறமையும் ஒரு poetக்கு மேட்ச் ஆகவே ஆகாது என்று இதுதான் அவருடைய கன்க்ளூஷன். இதுதான் சிட்னியினுடைய ஒரு முடிவு. மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளவோ ஸ்கில் இருக்குது, எல்லா ஸ்கில்லை விட ரொம்ப ஒஸ்தியான ஸ்கில் வந்து ஒரு poetry தான், ஒரு poetக்கிட்ட இருக்கிற ஸ்கில் தான், திறமை தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு டிவைன், அவருடைய ஸ்கோப், அதாவது ஒரு poetனுடைய ஸ்கோப் வந்து ஒரு டிவைனாக இருக்கும். அதனால மற்ற எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங்கை விட இது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லாயர் எல்லாத்தையும் ரைட்டுன்னு தான் சொல்ல முடியும், குட் ஆக்க முடியாது. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு குட் சிட்டிசனாக ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவன் பேட் மேனாக இருப்பான். சிலர் குட் மேனாக இருப்பான், ஆனால் பேட் சிட்டிசனாக இருப்பான். சிலர் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குவான், காலையில் கரெக்டாக எழுந்திருப்பான், ஆஃபீஸுக்கு இன் டைம் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும், எல்லாம் செய்கிறதெல்லாம் மிக கரெக்டாக செய்வான், குட் சிட்டிசன். ஆனால் ரொம்ப பேட் மேன். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சிப்பான், ஒரு எப்போ தவறான வழிகளில் பொருள் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவான், அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் இருக்கிறது எப்படின்னு ஏமாற்றுவான். ஸோ அவன் பேட் மேன், ஆனால் குட் சிட்டிசன், எல்லாம் செய்வான். அது மாதிரி ஒரு குட் சிட்டிசனாக இருக்கிறவன் பேட் மேனாக இருப்பான். நீங்கள் மகாகவி பாரதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு குட் சிட்டிசன்னு சொல்ல முடியாது. அவர் எந்த இடத்துல பார்த்தாலும் பளிச்சுன்னு எச்சி துப்புவார். அவருக்கு புகையில போடுற பழக்கம் இருக்குது. புகையில போட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே துப்பிடுவார். இந்த இடத்துல துப்பலாம் துப்பக்கூடாதுன்னா அவருக்கு தெரியாது. கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு. ஆனால் இது அவர் ஒரு குட் சிட்டிசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவர் மனம் எப்படி? ஒரு நாள் இரவு வீட்டில் உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அழுகிற சத்தம் கேட்டு அவருடைய மனைவியும் மகளும் எழுந்து வந்து பார்த்தா அவர் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே கவிதை எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னங்க இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னுடைய தமிழ் பெண்களெல்லாம் பிஜி தீவில், அந்த கரும்பு தோட்டத்தில் பிஜி தீவில் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு அதை நினச்சி பார்த்து அழுகிறார். யாரோ எங்கேயோ தன்னுடைய முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் எங்கேயோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து இவருடைய உள்ளம் அழுகுதில்லை. அதான் குட் மேன். ஆனால் ஒரு குட் சிட்டிசன் நல்லா குட் மேனாக இருக்கணுங்கிற அவசியம் தான், பேட் மேனாக இருப்பான். ஸோ மற்றவங்கள்லாம் குட் சிட்டிசனாக, ஒரு லாயர் குட் சிட்டிசனாக இருந்து பேட் மேனாக இருப்பான். அவனுக்கு ரைட்டு என்னன்னு சொல்ல தெரியும், குட்டு என்னன்னு சொல்ல தெரியும். ரைட்டுங்கிறது வேறு, குட்டுங்கிறது வேறு இல்லையா? அது மாதிரி தான் அவன் இருப்பான். ஸோ இந்த 4 பேரில், ஹிஸ்டாரியனில், ஃபிலாசபரில், poetல, லாயர், இந்த 4 பேர்லையும் லாயரை உடனே நீக்கிடலாம், அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. மீதி 3 பேர், ஹிஸ்டாரியன், ஃபிலாசபர், poet, இந்த 3 பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஜட்ஜு பண்ணினீங்கன்னா நிச்சயமாக poet தான் எல்லாத்த விட உஸ்தியான ஆளாக இருப்பார். இது 21வது பேராகிராஃபில். 22வது பேராகிராஃபில் ஹிஸ்டாரியனையும் ஃபிலாசபரையும் விட ஏன் poetை நம்ம சுப்பீரியர்னு சொல்கிறோம். இது 22வது பேராகிராஃப். ஒரு ஃபிலாசபர் பர்செப்டை பத்திரம் டீச் பண்ணுறார், ஒரு ஹிஸ்டாரியன் எக்ஸாம்பிளை டீச் பண்ணுறார்.
ஆனால் ஒரு poetு போத் ப்ரெசெப்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டையும் சேர்த்து டீச் பண்ணுறவன் ஒரு poet. அதனால ஒரு ஃபிலாசபரை விட ஒரு ஹிஸ்டாரியனை விட ஒரு poet எக்ஸலண்ட்டாக இருப்பார். இவர் ஒரு poetு ஒரு ப்ரெசெப்டை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லுவார். நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும், இது ஃபிலாசபி. ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லும் ஒரு ஹிஸ்ட்ரி, சரித்திரத்தில் நடந்த ஏதாவது ஒரு சிபி சக்கரவர்த்தியை பற்றி சொல்லும். சிபி சக்கரவர்த்தி சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் இதையும் அதையும் இணைச்சி சொல்கிறது ஒரு poet தான், ஒரு poem தான். அதனால தான் poetry என்பது இந்த ரெண்டையும் விட ஒஸ்தி. ஒரு ஃபிலாசபர் வெறும் பேர் ரூல், வெறும் சட்டத்தை மாத்திரம் சொல்லும். அது ஒரு சட்டத்தினுடைய அப்ஸ்ட்ராக்டை மாத்திரம் சொல்லும், 2 வரியில் 3 வரியில். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஃபிலாசபியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஹிஸ்டாரியன்கிட்ட எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்கும், ஆனால் ப்ரெசெப்ட் இருக்காது. அவர்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், இதெல்லாம் புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதை சுருக்கமாக 2 வரியில் சொல்லணும்ல. பாயில்ஸ் லா சயின்ஸில் வெறும் லாவை சொன்னால் யாருக்கும் புரியுமா? புரியாது. ஆனால் அதே சமயத்தில் வெறும் எக்ஸாம்பிள், ஸோ அப்போ பாயில்ஸ் லாவை மாத்திரம் சொல்கிறது ஃபிலாசபி. அந்த லாவை எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிளை மாத்திரம் சொல்கிறது ஹிஸ்ட்ரி. இந்த எக்ஸாம்பிளை சொல்லி இதன் மூலமாக எப்படி பாயில்ஸ்லாம் இங்கே அப்ளை ஆகுதுன்னு ரெண்டையும் இணைச்சி சொல்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் poet. ஸோ இது வெறுமன பேர் லாவை மட்டும் சொல்லும் ஃபிலாசபி, வெறும் எக்ஸாம்பிளை மாத்திரம் சொல்லும் ஹிஸ்ட்ரி. ஆனால் ரெண்டையும் அமால்கமேட் பண்ணி, அமால்கம் அப்படின்னா ரெண்டையும் ஒன்று பின்னி பிணைந்து இணைத்து சொல்லுவது ஒரு poet. அதனால தான் எ poet is superior to a philosopher and historian அப்படின்னு இந்த 22nd ஸ்டான்ஸாவில் சொல்கிறாரு. இந்த வீடியோவுடைய கடைசி ஸ்டான்ஸா 23rd பேராகிராஃப் ஒரு poetக்கு ஹிஸ்டாரியனை விட ஃபிலாசபரை விட மெரிட் என்ன இருக்குது, அது இந்த பேராகிராஃபில் டீல் பண்ணுறார். ஒரு poetங்கிறவர் பீர்லெஸ் அப்படின்னா நோ ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கவிஞருக்கு இணையான ஒருத்தனே கிடையாது. அவன் ஒரு கவிஞன் ஒரு ஃபிலாசபர்னுடைய ஃபங்க்ஷன், ஒரு ஹிஸ்டாரியனுடைய ஃபங்க்ஷன் ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய, பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு poetக்கு இருக்குது. இவர் ஒரு ஃபிலாசபர் சொல்கிறத ஒரு பர்ஃபெக்ட் பிக்சரில், ஃபிலாசபர் 2 வரியில் சொல்லிடுவார். ஆனால் அதை அழகான ஒரு கவிதையில் ஒரு அழகான இமேஜ் மூலமாக படிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள் பதிய வைக்கிற வேலையை ஒரு poet செஞ்சிருவார். அவர் ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர், he gives a perfect picture of what the philosopher says. அதனால ஒரு poetனுடைய ஒரு poetryயானது நம்முடைய மைண்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த ஒரு poetryயை படித்து முடித்தோடனே நம்ம உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக உள்ளத்தினுடைய ஆன்மா பியூரிஃபை ஆகுது. இது செய்யும். இது ஜென்ரல் எக்ஸாம்பிளையும் பர்டிகுலர் எக்ஸாம்பிளையும் கம்பைன் பண்ணி கொடுக்கின்ற வேலையை ஒரு poet செய்யுது. இப்போது ஒரு poet என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை அழகான இமேஜாக கொடுக்குறார். இப்போ ஒரு ஃபிலாசபர் வெறும் வார்த்தைகளை சொல்கிறார். அந்த வார்த்தைகளை சொன்னதை அழகாக டிஸ்கிரைப் பண்ணி ஒரு இமேஜாக கொடுக்கறது ஒரு poetனுடைய வேலை. அதனால் ஃபிலாசபர் இன்டலெக்சுவலுக்கு மட்டும்தான் டீல் பண்ணுறாரு. ஆனால் ஒரு poet மனிதனுடைய ஆன்மா, மனிதனுடைய இதயத்திற்கு அவர் கொடுக்குறார். அப்போது வெறுமனை இன்டலெக்டுக்கு மட்டும் ஃபீட் பண்ணக்கூடிய ஃபிலாசபர் ஒஸ்தியா, ஹார்ட் அண்ட் சோல் இந்த ரெண்டுக்கு இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு poet ஒஸ்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு poetனா சுப்பீரியர் தேன் எ ஃபிலாசபர் அண்ட் எ ஹிஸ்டாரியன் அப்படின்னு இந்த 23rd ஸ்டான்ஸாவில் எல்லா பிரான்ச்சஸையும் விட ஹிஸ்ட்ரியும் ஃபிலாசபியும் ஒஸ்தி, அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபியை விட
பொயட் ஒஸ்தி உயர்வாக இருக்கிறது என்று இந்த 2வது வீடியோவில் இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம முடிக்கிறோம். தேங்க்யூ.